ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வழுதனங்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வழுதனங்காய்னா கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, உப்பு, அப்புறமா மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், தேவையான சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்ல ஒரு உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் வழுதனங்காய் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வழுதனங்காய் கத்திரிக்காய் மாதிரியே தான் ஃப்ரை பண்ணணும். கத்திரிக்காய் பிடிக்கணுள்ளவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த வழுதனங்காய் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேகட்டும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஃபைனலில் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.